Hello guys, welcome back to another video. So after many years later என்ற மாதிரி many months later உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன ப்ரோ டாபிக் அப்படின்னா கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் ரிகார்டிங் சிஆர்டி. சரி கைஸ், லைட்டாக மூக்கு அடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிஆர்டி ஃபர்ஸ்ட் இதை யாரை கண்டுபிடிச்சா அப்படின்னா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ ஐ லேர்ன்டு ஃப்ரம் ரோமியோ. ஸோ ஐ லேர்ன்டு ஃப்ரம் ரோமியோனா அப்போ ரோமியோ கிட்ட காசு கொடுத்து படிச்சிங்களா ப்ரோனா? கிடையாது. ரோமியோட ட்வீட்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் இந்த சிஆர்டின்றது. அதுலேருந்து கற்றுக்கிட்டு கிடைக்கிற ரிசோர்ஸஸை வச்சு பிச்சை எடுத்து பொறுக்கி கற்றுக்கிட்டது தான் திஸ் சிஆர்டி. ஃபர்ஸ்ட் சிஆர்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது ப்ரோ? சிஆர்டினா அப்படின்னா கேண்டில் ரேஞ்ச் தியரி. திஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்விங் ஃபார்மேஷன் மாடல். ஓகே, ஸ்விங் ஃபார்மேஷன் மாடல்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்விங்குன்னா என்ன? மூணு கேண்டில் சேர்ந்தது தானே ஒரு ஸ்விங்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கேண்டில் நம்பர் 1. What the fuck? Ah. So this is a CRT. Okay, this is called a CRT. Candle number 1, turtle soup. By candle number 2, entry should be candle number 3. பிகினிங் ஸ்டேஜஸில் இந்த கேண்டில் நம்பர் 2ல் என்ட்ராக பார்க்காதீங்க. ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த கேண்டில் நம்பர் 2 தான் உங்களுக்குன்றதை உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால தான் ரோமியோ ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் உள்ளே வரும்போது வெயிட் ஃபார் கேண்டில் நம்பர் 2, கேண்டில் 2 டு கெட் க்ளோஸ்ட். இந்த ரெண்டாவது கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டானா அகைன் டெய்லி பயாஸுமே இப்படி தான் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிப்போம். விக்குக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கானா அப்போ ஆர்டர் ஃப்ளோ படி மார்க்கெட் வில் பி கோயிங் லோவர். ஓகேவா? சிம்பிளாக முடிஞ்சா? இதுதான் சிம்பிளான சிஆர்டி. ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சிஆர்டி. ஓகேவா? ஒன்று 3 கேண்டில் ஸ்விங் ஃபார்மேஷன், இன்னொன்று மோர் தேன் 3 கேண்டில் ஆஃப் ஸ்விங் ஃபார்மேஷன். அது என்ன ப்ரோ மோர் தேன் 3 கேண்டில்ஸ் அப்படின்னா? மோர் தேன் 3 கேண்டில்ஸ்னால் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு 3-4 கேண்டில் இருக்கும். இதுதான் மோர் தேன் 2 கேண்டில், மோர் தேன் 3 கேண்டில் சிஆர்டி. இதுதான் என்னோட ஃபேவரட்டும் கூட. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சிஆர்டி இதுதான். ஒரு கேண்டில் ரேஞ்ச் ஆக்ட் ஆகும், அதுக்குள்ளே ஒரு 3-4 கேண்டில் வந்து இதுவாக இருக்கும். இதை சிம்பிளாக உங்களுக்கு ஐசிடி டேர்ம்ஸில் சொல்லணும்னா இது என்னவா கன்சிடர் ஆகும்னா அக்யூமுலேஷன். இவன் தான் கேண்டில் நம்பர் 2 வருவான். ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிறது இந்த ரெண்டுமே இன்சைட் பார். அப்போ இது ஒரே ஒரு கேண்டில் தான். கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 2, கேண்டில் நம்பர் 3. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். வைஸ் வெர்சா ஃபார் புல்லிஷ். இது பீரிஷ் எக்ஸாம்பிள். வைஸ் வெர்சா அப்படியே திருப்பி போட்டால் புல்லிஷ்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ சிஆர்டி. இதுதான் ரோமியோட சிஆர்டி. புரிஞ்சா? மொத்தம் there are 2 types. ஒன்று 3 கேண்டில் ஸ்விங் ஃபார்மேஷன், இன்னொன்று இது
மோர் தேன் 2 கேண்டில் ஸ்விங் சிஆர்டி ஸ்விங் ஃபார்மேஷன் இதுவுமே ஸ்விங்காக தான் வரும் ஏன்னா இது ஒரு கேண்டில் இது 2 கேண்டில் இது 3 கேண்டில் ஆனால் மோர் தேன் 2 கேண்டில்ஸ் லைக் நார்மலாக யூஸ் பண்ணுற சிஆர்டி இது கிடையாது ஸோ இஃப் இட் மேக் சென்ஸ் இப்போ சிஆர்டினா என்னன்றது பார்த்துட்டோமா புரிஞ்சா ஓகே இப்போ இதை ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம்ஸ் ஓகேவா 159 ஃபார் EU GU அப்புறம் 2610 ஃபார் கோல்டன் இண்டிசஸ் அதுக்கப்புறம் 17 which is again 17னா என்னது 17னா 5 PM 17 21 அப்புறம் 1 AM ஃபார் UJ AU NU அப்புறம் யூகேடு யூஹெஃப் அது எல்லாத்தையுமே அப்படியே என்ன அந்தந்த டைம்ஸில் அப்படியே இதுவாகிடும் எனக்கு அது ட்ரேட் பண்ணதில்லை நான் ஸோ அவ்வளோவா எனக்கு அதோட டைம்ஸ் தெரியாது ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் ரேஞ்சஸ் கேண்டில் இந்த 1721 ஒன்றுலாம் அகைன் 1 PM 5 PM 9 PM மாறும் இது 1721 வந்து 5 PM 9 PM 2610ன்றது கோல்டுக்கு அப்புறம் கோல்டுக்கு இன்னொரு கேண்டிலுமே ஆக்ட் ஆகும் இது வந்து கோல்டுக்கு மட்டும் 4 டைம் வரும் ஒன்று 18 இன்னொன்று 2 6 10 கோல்டுக்கு மட்டும் 4 கேண்டில் இண்டிசஸ்க்கு 3 கேண்டில் தான் இது எதனால ப்ரோ இந்த டைம் சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் ஐசிடியோட டெய்லி ப்ரொஃபைலிங்ஸ் 1 AM யாரு லண்டன் கில் ஜோன் 5 AM யாரு NY கில் ஜோன் 9 AM யாரு லண்டன் க்ளோஸும் மிக்ஸ் ஆகும் லண்டன் க்ளோஸும் நியூயார்க்கும் மிக்ஸ் ஆகிறது தான் ஸோ ஒரு நாளோட புல்லிஷாக இருக்குது அப்படின்னா அந்த லோ செட் ஆகிற இடமோ இல்லை பீரிஷாக இருக்குன்னா அந்த ஹை செட் ஆகிற இடமோ இந்த டைமுக்குள்ளே தான் நடக்கணும் 159 ஸோ அங்கே நான் அதனால தான் இப்போ ஹை செட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருந்துச்சுன்னா ரேஞ்சோட டோட்டல்ஸும் அப்போசிங் ட்ராவான ஏஷியா லோஸோ ப்ரீவியஸ் டே லோஸோ நம்ம டார்கெட் பண்ண பார்ப்போம் அஃப்கோர்ஸ் இதை ப்ராப்பராக இதோட ஃபுல் பொட்டன்ஷியலில் யூஸ் பண்ணோன்னா யூ நீட் டு நோ யுவர் பயாஸ் தப்பு பண்ணிட்டு சும்மா ஓகே கேண்டலோட லோ அடிச்சிச்சு நான் பை போகிறேன் கேண்டலோட ஹை அடிச்சிச்சு செல் போகிறேன்னா இட் மே ஒர்க் ஃபார் அ ஷார்ட் டைம் பட் நாட் ஃபார் அ லாங்கர் டைம் ஸோ பயாஸில் முக்கியமாக இருக்கணும் இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கான கீ லெவல்ஸ்னால் என்னென்ன ப்ரோ அப்படின்னா மெனி பீப்புள் யூஸ் மெனி கீ லெவல்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 4 கீ லெவல் தான் ஒன்று என்டாக் இன்னொன்று என்வாக் இன்னொன்று எஃப்இஜி இன்னொன்று ஐஎஃப்இஜி சிம்பிள் முடிஞ்சிச்சு நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன் என்னோட கீ லெவல்ஸை நான் அந்த ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன் மிட்டிகேஷன் பிளாக் ப்ரொபல்ஷன் பிளாக் அதெல்லாம் நாய்ஸ் டூ மச் நாய்ஸ் சஸ்பென்ஷன் பிளாக்கு அந்த பிளாக்கு இந்த பிளாக்கு மயிறு மட்டை அதெல்லாம் எனக்கு டூ மச் நாய்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ட்ரேடிங் வித்தவுட் எனி நாய்ஸ் ஆரல்ஸ் ஹெட்ஏக் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஸோ எனக்கு தேவையான லெவல்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த எண்டாக என்னாகலாம் நான் உட்காந்து இண்டிகேட்டர்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டேன் அதே நான் சொல்லிட்டேன் நான் பார்க்கும்போது கேப் இருக்கான்னு பார்ப்பேன் அந்த இடத்துல ஒரு கேப் நான் மேனுவலாக என் மைண்டில் வரைஞ்சிருவேன் ஓகே இந்த கேப்பில் வந்தால் ட்ரேடு அது எப்படி ப்ரோ நீங்கள் மேனுவலாக வருவீங்க பார்த்தாலே தெரியுது ஸோ இங்கே இருக்கா பார்த்தாலே தெரியுதா இதுக்கு உட்காந்து இவனுங்க இண்டிகேட்டர்லாம் வேறு யூஸ் பண்ணி சாட்டை கச்ச வச்சுருப்பானு இந்த இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது எண்டாகு ஃப்ரைடே ஓப்பன் ஆச்சு அடுத்து இங்கே ஒரு எண்டாக இருக்கும் இங்கே க்ளோஸு இங்கே ஓப்பன் ஸோ இவ்வளோ தான் இப்படி பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே அங்கே எண்டாக இருக்கா இல்லை என்னோக இருக்கா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த லெவலுக்குள்ளே வந்தால் நான் விளாட ஆரம்பிச்சிடும் ஸோ தீஸ் ஆர் த கீ லெவல்ஸ் தட் ஐ யூஸ் இப்போ சிஆர்டியோட ஃபுல் பொட்டன்ஷியலை எப்படி ப்ரோ அன்லாக் பண்ணுறது அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ட்ரேட்ஸு வீக்லி 2 ட்ரேட்ஸ் வரும் இந்த சிஆர்டிஓ ரேஞ்சஸாக வச்சு நான் சில ட்ரேட் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் ஓகேவா இந்த வாரம் நான் அட்டன் பண்ண ட்ரேட்ஸு ப்ளஸ் மிஸ் பண்ண ட்ரேட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சுப்போம் அதே மாதிரி சிஆர்டியோட டைம் ஃப்ரேம்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து சில பேர் வந்து 4 ஹவர் ரேஞ்ச் எடுப்பாங்க H4 ரேஞ்சு சில பேர் டெய்லி ரேஞ்ச் எடுப்பாங்க சில பேர் வீக்லி ரேஞ்ச் எடுப்பாங்க இப்போ நான் எந்தெந்த லெவல்ஸ்லாம் எடுப்பேன் என்னோட டேட்டா பிரகாரம் எந்தெந்த டைம் ஃப்ரேம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா H2 H4 H6 H8 H12 இந்த ரேஞ்சஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன் இந்த வீக்லி டெய்லி இருக்கும் பட் ஆனால்
இன்ட்ராடே விளையாடும் போது இந்த லெவல்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச லெவல்ஸ். ஏன்னா என்கிட்ட டேட்டா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்ற டேட்டாவை நீங்கள் தான் ரன் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் நான் சொல்லிட்டேன் H2 H4 H6 H8 H12 நீங்களும் போயிட்டு அதே பார்த்து வந்தீங்கன்னா அதில் என்ன தேர்றதுன்றது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் மாட்டிப்பீங்க. 4 ஹவரில் ரேஞ்ச் இருக்கலாம், நீங்கள் அதை மிஸ் 1 ஹவர்லேயே ரேஞ்ச் இருக்கலாம், நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு மகேஷ் ப்ரோ சொல்லிட்டாரு H6ல போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. பட் நான் அப்படி கிடையாது, நான் மல்டி டைம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. அதனால தான் இங்கே மேலே பாருங்க 1 hour 2 hour 3 hour 4 6 8 12 எல்லா டைம் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இருக்கும். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரீமியம் வேணுமான்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு மயிரும் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். உங்ககிட்ட இருக்கிற டூலை வச்சு யூஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்களால் 4 hour ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியுமா? முடியும். உங்களால் 1 hour ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியுமா? முடியும். டெய்லி ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியுமா? முடியும். வீக்லி ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியுமா? முடியும். அதுக்குன்னு நீங்கள் காசு கொடுத்து ப்ரீமியம் போட்டால் தான் நான் இந்த ரேஞ்சஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமானா அப்படிலாம் அவ்வளோ ஒன்றும் அவசியமே கிடையாது என்ன கேட்டால். காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆஃபரில் வந்தது, நான் போட்டேன். ஸோ அதனால் ஐ எம் யூஸிங் இட். ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எந்த ட்ரேடு? இதுதான் நினைக்கிறேன். விதா आओ मैं तुझको सवारा है छतों में अपने उतारा है मेरे लिए तो आए तुम तुझ मेरे दिल पुकारा है. You கேடா UCHF-ஆ? UHF-ல தானே அந்த ட்ரேடை பார்த்தேன். எங்கடி போச்சு? இதோ இருக்கு பாருங்க. இந்த இடம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ட்டுக்கு வந்து 4 hour டைம் ஃப்ரேமில் தான் இருந்தேன். எனக்கு இந்த ஹைஸ் வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. இந்த ஹைஸ் தான் என்னோட ட்ரா. இப்போ எனக்கு 4 ஹவரில் பார்த்தா ஒரு ப்ராப்பரான ரேஞ்சே கிடையாது எனக்கு இந்த இடத்துல, இந்த செக்ஷனில். என் பயாஸ் ஆஸ் யூஷுவல் புல்லிஷ் தான் என் பயாஸ். இப்போ இஃப் ஐ மூவிங் டு 6 hour டைம் ஃப்ரேம், சி தெர் இஸ் அ ரேஞ்ச் அண்ட் தெர் இஸ் அ கீ லெவல், திஸ் FEG. ஸோ ஐ பிக் திஸ் ஆஸ் மை கீ லெவல். அண்ட் இப்போ ஓப்பன் ஆகிற கேண்டில் 21. அடுத்து நான் இப்போ என்ன சொன்னேன், நான் ட்ரேட் பண்ணுற கேண்டில் 159. ஸோ I'll wait for one side of the range to get turtle swooped and give my confirmation. இப்போ இந்த FEG பாக்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் சில பேருக்கு இது தெரியாமல் போயிடும், எங்கே கீ லெவல் இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நீங்கள். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். 1 AM எங்கே ஓப்பன் ஆகுது? இன்னும் ஓப்பன் ஆகலையா? 15 30 45 1. ஸோ 1 AM என்ன பண்ணுறோம்? 1 AM-ஓட ஓப்பனிங் ப்ரைஸ் இது. ஓப்பன், என் பயாஸு பை, ஓகேவா? எனக்கு தேவை அந்த லோஸ் ஹண்ட் ஆகிட்டு அப்போசிங் எண்ட் ஆஃப் த பீரியடே போகணும். ஓப்பன், லோ, டர்ட்டில் சூப், டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் இப்போ என்ட்ரி, இதில் எந்த டைம் ஃப்ரேமில் இப்போ என்ட்ரு ஆகுறது அப்படின்னு கேட்டால் நான் வந்து 15 இல்லை 5 தான் நான் என்ட்ரு ஆகும். நான் அதுக்கு கீழே இந்த 1 minute தயவு செஞ்சு போகாதீங்க, மாட்டிப்பீங்க. உங்களோட நார்மல் என்ட்ரி டைம் ஃப்ரேம்ஸ், நார்மல் என்ட்ரி மெத்தட்ஸ், இதர் பிரேக்கர் யூஸ் பண்ணோம், ஆர்எல்ஸ் இங்கே ஒரு பிரேக்கர் இருக்குது, இது யூஸ் பண்ணோம். அன்றைக்கி நான் இங்கே தான் லிமிட்டு போட்டேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வரவில்லை. ரொம்ப எக்ஸ்பான்ஷன் செம்ம பெருசாக இருந்ததுனால அப்படியே கிளம்பிட்டான். நல்ல ட்ரேடு 2 hour ட்ரேடு வந்திருக்கும், ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருந்தானோ. பட் ஆனால் வரல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ வேடிக்கை தான், அவ்வளோதான். அடுத்த கேண்டில் டிபி. ஏன் நான் இந்த மாதிரி மோர் தேன் 2 கேண்டில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த ரேஞ்சோட ஸ்பீடுன்றது செம்ம ஸ்பீடாக இருக்கும். அந்த ரேஞ்சு லைக் லிட்டரலி அப்படியே உங்களுக்கு பிச்சுக்கிட்டு போகும் ஸ்பீடு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கே மோர் தென் 2 கேண்டில்ஸ் தான் இருக்கே, தெரியுதா? இவன் ஒரு கேண்டில் 1 2, மோர் தென் 2 கேண்டில் ஸ்விங் ஃபார்மேஷன் இங்கே இந்த இடத்துல, இந்த எக்ஸாம்பிள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கேண்டில்ஸ் அதிகமாக உள்ளே இருக்கோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ரெஷன் அப்படின்னுவாங்க. மார்க்கெட் இஸ் கம்ப்ரெஸிங். அப்போ கம்ப்ரெஸிங் ஆகிட்டு இருக்குன்னா இப்படி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். லைக் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த இடத்துல ஒரு அம்பு, இந்த இடத்துல ஒரு அம்பு, ப்ரைஸ் வந்து சுருங்கிக்கிட்டே வருது.
இதுக்குள்ளேயே இப்படி அடைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு எண்டு அடிச்சதுன்னா அடுத்த எண்டு பிச்சுக்கிட்டு கிளம்பிடும் ப்ரைஸ். ஏன்னா கம்ப்ரஸ் ஆகுது. மோர் ரேஞ்சஸ் ஈக்குவல் டு மோர் கம்ப்ரெஷன். அப்போ அந்த கம்ப்ரெஷன் டைட் ஆகிட்டே போனீங்கன்னா இந்த லோ அடிச்சு அடுத்த நிமிஷம் கிளம்பிடுவோம் மேலே மார்க்கெட். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் யூரோ யூஎஸ்டி சேம் கம்மிங் இன் டு த டே. நான் உள்ளே வரும்போது நேற்று எடுத்த ட்ரேடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நேற்று எடுத்த ட்ரேடு இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நேற்று வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே டிஜேஎஃபோட ப்ரோட்டோகால். எப்படி டிஜேஎஃப் மார்க்கெட் டுக் அவுட் த வீக்லி டால். எப்போ தூக்குறான்? தேர்ஸ்டே தூக்கிட்டான். ஓகே பக்கா. ப்ரைஸ் இருக்கிற இடம் டெய்லியோட எஃப்இஜி பக்கா. அப்போ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். நான் ஒன்று இந்த எக்ஸ்டர்னல் வரைக்கும் தூக்கி அடிக்கணும்னு நான் ஆசைப்படல. நான் ஆசைப்படுறது டிஜேஎஃப். டிஜேஎஃபோட ப்ரோட்டோகால் என்ன? வீக்லி ரேஞ்சோட 50%. ஸோ வீக்லியோட 50 கரெக்டாக 50ல் யார் வந்து உட்காரான்னு பார்த்தா எனக்கு தேர்ஸ்டேவோட ஹைஸ் வந்து உட்காரோம். ஸோ அதை நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு டார்கெட் கிடச்சிச்சு. ஓகே, கீ லெவலுக்கு கீ லெவல் இருக்குது. இப்போ நான் இந்த கீ லெவலையும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் போட்டு காட்டிடுறேன். இது வந்து அப்புறம் பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கீ லெவல் டிஎஃப்இஜி. இப்போ நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு வரேன். ஐ எம் செக்கிங் 4 ஹவரில் ஏதாவது ரேஞ்ச் இருக்கா அப்படின்றத பார்க்குறேன். 4 ஹவரில் என் கண்ணுக்கு ஒரு ரேஞ்சுமே தெரில. ஏன்னா லிட்டரலி தெர் இஸ் நோ ரேஞ்ச் இன் 4 ஹவர். இங்கே தான் நிறைய பேர் நேற்று மாட்டினதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாரும் இந்த 4 ஹவர் எஃப்இஜியை பார்த்துட்டு அகைன் இந்த இன்டர்னல் டு இந்த எக்ஸ்டர்னல் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, விச் இஸ் அகைன் வெல் அண்ட் குட். பட் நான் பார்த்தது 4 ஹவரில் ரேஞ்ச் இல்லை. எனக்கு நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிட்ட எனக்கு 6 ஹவர் ரேஞ்சஸ் பிடிக்கும். ஸோ 6 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு வரேன். ஐ காட் திஸ் ரேஞ்ச் ப்ளஸ் இது டெய்லியுமே ரேஞ்சு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தேர்ஸ்டேவோட ஹை, தேர்ஸ்டேவோட லோ. ஸோ டெய்லியுமே எனக்கு இது ரேஞ்ச். அப்போ டிஜேஎஃபோட லெவலோட எனக்கு இந்த ரேஞ்சோட ஹையுமே போயிட்டு உட்காருது. அகைன் இப்போ என்னோட ட்ராஸ்லாம் கிளியர், என் பயாஸும் கிளியர். இப்போ நான் வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட செஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணும். இது என்ன டைம்? இது 13. இப்போ அடுத்தது 17, அடுத்தது 21. அடுத்ததாக வந்தார் விநாயக் 1 AM. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ யூரோ இந்த லோவே தூக்கலையே ப்ரோ அப்படின்னு. யூரோ தான் தூக்கலை, இவனோட கோரெஸ்பாண்டிங் கோரிலேட் ஆகிற அசர்ட்டான DXY took out those highs. ஸோ அப்போ டிக்ஸிலையும் அது ரேஞ்சு தானே 6 ஹவரில். இங்கே தெரியுதா? 6 ஹவர் ரேஞ்சோட ஹை டிக்ஸியில் அட்டாக்டு. 4 ஹவர்லையுமே அது ஒரு ரேஞ்சு தான் டிக்ஸியில். 4 ஹவர் ரேஞ்சோட ஹை அட்டாக்கு. அப்போ டிக்ஸியில் அந்த ஹைஸ் அட்டாக் ஆயிடுச்சு. அப்போ யூரோவில் அந்த அட்டாக் ஹைஸ் ஆகணும்னு அவசியமே இல்லையே. தட் இஸ் வேர் த CRT's மேஜிக் ஹேப்பன். ஆல்வேஸ் கீப் அன் ஐ ஆன் SMT. ஸோ SMTக்கு SMT ஆயிடுச்சு. இப்போ என்னோட மாடல் வைக்கிறது யாரு? 1 AM கேண்டில். அகைன் ஐசிடியோட கிளாசிக் டெய்லி ப்ரொஃபைலிங்ஸ். லண்டன் லோ ஆஃப் த டே வச்ச டைமை பாரு. இங்கே தான் டைம் அண்ட் ப்ரைஸ். பியூட்டி. லோவோட டைம் பாரு, கரெக்டாக டு த டிக் 3 AM. அகைன் என்னோட டோட்டல் சூப் SMT 15 மினிட்டோட பிரேக்கர். இந்த ட்ரேடுக்கு மட்டும் நான் இங்கே கீழே 5 மினிட்லேயே ஒரு பொசிஷன் போனேன். 5 மினிட்ல எங்கன்னா அது ஒரு பார் 5 மினிட்டோட இன்வெர்ஷன், 5 மினிட்டோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. நான் ரீடெஸ்ட்டுக்கெலாம் வெயிட் பண்ணல. ஐ ஜஸ்ட் வெண்ட் அ மார்க்கெட் பை in this week with my stop loss here and then with my targets these size as my first draw. அதுக்கப்புறமா I waited for a M30 inversion to get flipped. M30 inversion இங்கே flip ஆச்சு, continuation position. அடுத்த position I entered in this IFEG with my stop loss here and my target these size. ஸோ இது ரெண்டு டேடும் நான் எடுத்துருந்தேன். இப்போ ரேஞ்சோட லோ அட்டாக் ஆயிடுச்சு. லண்டன் லோ ஆஃப் த டே ப்ரொஃபைல் NY continuation. See? Ta-da! அவ்வளோதான். இதுதான் நான் சொன்னேன். ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள்.
இதை நம்ம இன்னும் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணல. லைக் ஃபுல் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே லாஜிக், அந்த டைமோட கோர் எசன்ஸ் எல்லாமே இங்கே ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் அந்த ஒரு ட்ரேடோட ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியான இதை அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், என்கேவோட நேத்தோட ட்ரேடு. என்கேவோட நேத்தோட ட்ரேட். நேத்தோட ட்ரேடு கொஞ்சம் கும்தாவான ட்ரேட்ஸாக இருந்தது நேற்று. ரீப்ளேக்கு பிளேல இருக்கா? Jimmy puts up in his butcher, you know, I've been dying for him to come over. I'm in my party dress. You say you're such a mess. என்ன பண்ண போற? திடீர்னு வந்து உட்காந்து அதான் லைட்டாக. ஓகே ஓகே, இப்போ இது நேற்று என்கியூவில் நான் எடுத்த ஷார்ட். இப்போ கம்மிங் இன் டு த மார்க்கெட், பயாஸ். ஃபஸ்ட்டு பயாஸ் டெய்லி ஓப்பனோட கேண்டில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை தூக்கிறேன். இப்போ எனக்கு பயாஸ் வேணும். எனக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டு எங்கெங்கே டெலிவரி ஆகிட்டுருக்கான்னு நான் பார்க்குறேன் ஆர்டர் ஃப்ளோ பிரகாரம். டால்ஸு இந்த லோஸ். ஏன் இந்த லோஸ்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் 2.5. ஆர்டர் ஃப்ளோவை செக் பண்ணுறேன், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இப்போ அடுத்து நான் எனக்கு எங்கே இன்டர்னல் இருக்குது? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போகணும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்னோடய பயாஸு கிடச்சிச்சு. இப்போ என்னோடய ரேஞ்சோட லாஜிக். இப்போ இங்கே ஏதாவது ரேஞ்ச் இருக்கான்றதை பார்க்குறேன். 4 ஹவருக்கு வரேன். 4 ஹவரில் இதோ இந்த கேண்டில் ரேஞ்சாக இருக்கா? எனக்கு கீழே ஈக்குவலோ ரேஞ்சு, இன்சைடே கீ லெவல் 4 ஹவர் எஃப்ஏஜியுமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ண போகிறேன். இண்டிசஸ்க்கு நான் என்ன டைம் சொன்னேன்? 2 6 10. இந்த டைம் என்ன? 18 22. ரேஞ்சோட ஹை எப்போ அட்டாக் ஆகுது பாருங்கள், கரெக்டாக 2 AM. எங்கே அட்டாக் ஆகுது? இன்சைடே கீ லெவல். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் புல் பண்ண போகிறேன். C2 2.5 எங்கே வந்தாலும் என்ன ஆகுதுன்னு. இப்போ என்னோட என்ட்ரி மெத்தட்ஸ். இதுக்கு எங்கே என்ட்ரு ஆனோன்னா, இங்கே என்ட்ரு ஆன டாப்பில் with my stop loss at this stop and then let the trade run towards the final down. இதுதான் ஃபஸ்ட் டார்கெட். ரேஞ்சோட லோவாக தான் இருக்கணும் எப்போவுமே. there she goes, first target and then the final target. இப்போ இங்கேருந்து ஒரு இப்போ இங்கேருந்து இன்னொரு அப்போசிங் ரேஞ்ச் ஃபார்ம் ஆச்சு. அது என்ன ரேஞ்ச் அப்படின்னா வெட்னஸ்டே கேண்டலோட டெய்லி ரேஞ்ச். நீங்கள் தெரியுதா? இப்போ உங்களுக்கு வெட்னஸ்டே கேண்டலோட டெய்லி ரேஞ்ச் இங்கே இருக்குது. இப்போ வெட்னஸ்டேவோட டெய்லி கேண்டலோட ரேஞ்சாக மட்டும் இல்லாமல் அது வேறு எந்த டைம் ஃப்ரேமோட ரேஞ்சாக இருக்குன்னா 12 ஹவர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சாக இருக்குது. இங்கே தெரியுதா? 12 ஹவர்லையுமே இன்னொரு குட்டி ரேஞ்ச் உங்களுக்கு இங்கே இருக்குது. அது எடுக்கல, அது வந்து ஷாலோ ரன். இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மைன்யூட்டாக ரன் ஆகிருக்கு பேர். அப்போ அது என்னவா கன்சிடர் ஆகும்னா ஒரே அதில் இன்னும் தூக்கலன்னு தான் அர்த்தம் இதுக்கு. ஸோ 8 ஹவருக்கு வரேன். 8 ஹவரில் ஏதாவது ரேஞ்ச் இருக்கா? இல்லை. 6 ஹவரில் ஏதாவது ரேஞ்ச் இருக்கா? இல்லை. 4 ஹவரில் ஏதாவது ரேஞ்ச் இருக்கா? எதுவும் இல்லை. வெறும் டெய்லி ரேஞ்ச் இருக்குது, 12 ஹவர் ரேஞ்ச் இருக்குது. இங்கே கீ லெவல் என்னது ப்ரோ இங்கே அப்படின்னீங்கன்னா கேப். there is your key level. End of. சி ஒரே நிமிஷம் கைஸ். ஹலோ தாப்பா, மணி 1பா. கொஞ்சம் கட்டணும்ப்பா, பாருப்பா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஓபிஎஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸோ கீ லெவலுக்கு வீக்லியோட எண்ட் ஆக இருக்கு.
அப்புறம் அதுக்குள்ள தான் இங்கே டெய்லியுமே ட்ரேட் ஆயிருக்கு தெரியுதா டெய்லியோட கேப்பு எண்டாக்குள்ள அந்த நேத்தோட கேண்டில் டு த டிக்கு ட்ரேட் ஆயிருக்கும் பாருங்க. நான் ஒன்றும் இங்கே மாய வித்தைலாம் காட்டல கீழவல் அதே கீழவல் தான் நேற்று வந்த கேண்டில் தான் ட்ரேட் ஆயிருக்கும் ஃப்ரைடேயோட கேண்டில் எண்ட் ஆஃப் சி என் வாகு. ஸோ கீழவலுக்கு கீழவல் dropping into M15. There is your breaker, your entry at the breaker. Keep your stop loss pretty tight and then target the opposing end of the range. So 2.5 RR. So this is how I play with my range. முதல்ல என் பயாஸ் கூட எல்லாமே சேர்த்து நான் ரேஞ்சஸ் எப்போவுமே ரேஞ்சஸை ப்ரிஃபர் பண்ணுவேன் பிகாஸ் ரேஞ்சஸ் ஆர் கீ. சொல்றா ஆ இன்னைக்கா நாளைக்கு பார்த்துக்கலாம்டா இன்னைக்கு செம்ம டைட்ரா எனக்கு. ஆமாம் 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 ம் நாளைக்கே சொல்கிறேன் இன்னைக்கெல்லாம் செம்ம டைட்டு நான். ம் ஓகே. ஸோ இப்படி தாங்க இது தாங்க என்னோட ஒரு ஏ ப்ளஸ் செட்டப்ஸ்ன்றது எனக்கு இங்கே தான் ஃபார்ம் ஆகும். ஐ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ ரேஞ்ச் அண்ட் தென் ஐ ப்ளே த ரேஞ்ச் அவ்வளோதான். நிறைய பேர் நீங்கள் அதை தப்பாக பார்க்குறீங்க ரேஞ்சுனாலே ஓகே ரேஞ்சோட லோ அடிச்சிட்டான் ரேஞ்சோட ஹை அடிச்சிட்டான் ஓகே பை செல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட் வெயிட் ஃபார் ஒன் சைட் ஆஃப் த ரேஞ்ச் டு கெட் டேக்கன் இன் ஆர்டர் டு ட்ரேட் தி அப்போசிங் வே. அப்போ தான் உங்களுக்கு அது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் அங்கே தான் வரும் என்ன கேட்டால். ஜஸ்ட் வெயிட். ஸோ அடுத்து வேறு என்ன ரேஞ்ச் எக்ஸாம்பிள் இருக்குது வேறு ஏதாவது ட்ரேட் இந்த வாரம் ரேஞ்சஸில் அட்டன் பண்ணோம். கோல்டு ஏதாவது அட்டன் பண்ணால் இந்த வாரம் கோல்டு இந்த வாரம் ஃபோரவரில் ஏதாவது தட்டணும்னா கோல்டுக்கு எதுவுமே தட்டல. ஆமாம் கோல்டு இந்த வாரம் எதுவும் தட்டல. கோல்டுக்கு இந்த வாரம் ஒன்று தட்டினேன் நான் தட்டல லைக் நம்ம பிள்ளைங்க தட்டியிருந்ததுங்க. இதுதானே டெய்லி ஓப்பனோட கேண்டில் அதோ இந்த இடம். ஸோ தேர் இஸ் யுவர் ரேஞ்ச் டெய்லி கேண்டிலோட லாஜிக் பிரகாரம் பயாஸ் வாஸ் பியரிஷ் as you can see close below. மொத்த யாரா அவன் மேக்னெட் டூலை மட்டும் ஆன் ஆஃப் பண்ணுகிறான் ட்ரேடிங்கில். ஸோ ரேஞ்ச் டெய்லி ஃபெப்ரவரி கேண்டில் டியூஸ்டேயோட ரேஞ்ச் got attacked on Wednesday. So inside a key level internal to external dropping down to 4-hour time frame. 4 hour we have another range oda low range oda high inside a key level FEG. So wait for one end of the range to get turtle soup. See time gold க்கு நான் சொன்னல 18 to 610 னு 18 and drop down to M15. நீ எடுத்தியடா அந்த டேட் தான்டா இது. அதுதான்டா எனக்கு ஞாபகம் இருக்கும்பா எல்லா ட்ரேடும். அதான் IFHல entry your stop loss and your target at these lows. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துருக்கலாம். எல்லாமே அதே டைமுக்கு தான் வந்தது. ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரேடு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை நான் எடுக்கலை. அது எனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாப் போட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் போனோம் செம்ம டென்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி இதோ இந்த நாள் தான் அது ஒரு மாதிரி கொஞ்சம் கிறுக்கலான செட்டப் அது. இதோ இவன் தான் சும்மா குஜாத்ஸான செட்டப் அது. இதோ அகைன் இப்போ உங்களுக்கு இருங்க இது எல்லாத்தையும் தரேன். எஸ் ஸோ திஸ் இஸ் யுவர் ரேஞ்ச். ரேஞ்ச் மண்டே கேண்டில் ரேஞ்ச் விக்கில்ல. ஸோ அகைன் டெவில்ஸ் மார்க்கு. ஸோ டெவில்ஸ் மார்க்கு. ஸோ கேண்டில் நம்பர் 1 கேண்டில் நம்பர் 2 கேண்டில் நம்பர் 3 ரேஞ்சோட ஹைஸை சூப் பண்ணிட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கேண்டில் நம்பர் 4 இங்கே வந்துடும். அகைன் வீக்லியோட பயாஸ் வெனஸ்டே கிளாசிக் ஹை ஆஃப் த வீக். அடுத்தது 6 hour டைம் ஃப்ரேம்க்கு வரேன். வேறு ஏதாவது உள்ள ஒரு குட்டி ரேஞ்ச் இருக்கா அப்படின்றது பார்க்குறேன். 4 hour டைம் ஃப்ரேம்க்கு வரேன். See 4 hourல I have this range.
4 ஹவரில் இப்போ எனக்கு ஒரு புது ரேஞ்ச் இருக்குது, இன்னொரு புது ரேஞ்ச். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அந்த ரேஞ்சோட கேண்டில் அட்டாக்கே ஆகலையே ப்ரோ 1800 டைமுக்கு, நீங்கள் எப்படி ப்ரோ இதை ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஓகோயா சபர் கரோ, இவன் தான் அட்டாக் பண்ணல, யாரு கோல்டு தான் அட்டாக் ஆகல, ஆனால் அவனோட கோரிலேஷன் ஆன அசட் அட்டாக் ஆயிடுச்சு. சி டடா, SMT in play. क्या भाई, SMT in play. Always look for SMTs. So SMT போட்டானா அப்போ என்ன அர்த்தம், இவன் செக்யூர்டு, இந்த ஐயை மார்க்கெட் தொட மாட்டோம் அந்த லோஸ் வரைக்கும். ஸோ யூ கேன் கம் at the next candle opening, enter a trade, put your stop loss at the highs and then target the opposing draw. இதை தான் நான் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இவன் ஏசியா தானே, நான் ஏசியா ட்ரேட் பண்ணுறதில்ல சொல்லிட்டு விட்டுட்டேன். 1 ஹவருக்கு வந்தேன். 1 ஹவரில் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஒரு பிரேக்கர் மாதிரி ஒன்று கொடுத்தான். இதோ இப்போ தான் கொடுப்போம். மேலே நான் பார்த்தேன், ஓகே 3 டிரைவு, 2 டிரைவு, ஓகே டோட்டல் சூப்பு, எனக்கு தேவையான பிரேக்கரு எல்லாமே இருந்தது. நான் என்ன பண்ணேன், இந்த பிரேக்கரோட ரீட்டர்ஸில் லிமிட்டை போட்டு போயிட்டேன். பிரேக்கரோட ரீட்டர்ஸ்ட் லிமிட்டும் இதையும் போட்டேன். ஃபாக் அப்படின்னு இப்போ ஒரு கேண்டில் வந்தது கைஸ், அவ்வளோதான் ஸ்டாப் அவுட். அன்றைக்கி தான் எல்லா அசட்லேயுமே 3 டிரைவ் நடந்தது. அது தேவையில்லாத செம்ம டென்ஷன் ஆச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிரைவ், செகண்ட் டிரைவ், தேர்ட் டிரைவ், இதுக்கப்புறம் அவ்வளோதான் நடந்தது, உங்களுக்கே தெரியும் அன்றைக்கி. அவ்வளோதான் ஃபாக். ஸோ முடிச்சு விட்டோம். ஸோ இப்படி தாங்க கைஸ் நான் என்னோட சிஆர்டி அப்ளை பண்ணுவேன். என்னோட பயாஸ் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ரு. பயாஸ், கீ லெவல்ஸ், டைம் ஆஃப் த டே, டே ஆஃப் த வீக், அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி இன்னும் எனக்கு எப்படி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிட்டேன். இதில் என்ட்ரு ஆகிறதுக்கு இவனுங்க இந்த ட்விட்டரில் போடுற மாதிரி மாடல் நம்பர் 1, புண்டை நம்பர் 1 அதெல்லாம் தேவையே கிடையாது. நீ பிரேக்கரில் என்ட்ராகு, ஐஎஃப்இஜியில் என்ட்ராகு, சிஸ்டியில் என்ட்ராகு, எதில் வேணால் என்ட்ராகு, ஆக மொத்தம் என்ட்ராகு, அது போதும். ஓகேவா? ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹை ப்ராபபிலிட்டி என்னோட A++ செட்டப்ஸ்லாம் எப்போ வரும்னா, when the range has more than 2 candles inside it. என்னடா 22 candles inside it வந்து சசி fuck. So 2 candles inside it, ரெண்டு மூணு கேண்டில் மாதிரி உள்ள டைட்டாக இருந்தானா செம்ம ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கம்ப்ரஷன் ஸ்டேஜ் எனக்கு ப்ரைஸ் சாப்லாம் அடிக்காது. தள்ளோ ஆச்சுன்னா டேரெக்டாக தூக்கி போய் ஹை சொருகிட்டே இருப்பான் ரெண்டு மூணு கேண்டில்லே. ஸோ 2-3 கேண்டில்லே தூக்கி வச்சு வச்சுருவானுங்க. ஸோ ஐ வாண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபக் போய். ஸோ யா அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ சிஆர்டியை லாஜிக்காக யூஸ் பண்ணுங்கள், பேட்டர்னாக யூஸ் பண்ணாதீங்க. பயாஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், பயாஸ் வேலிடேட் பண்ணுற மாதிரி கீ லெவல்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ஸ்டஃப் இன்டு இட். ரோமியோ மொட்டைக்கட்டையும் சிஆர்டின்ட்டு போட்டு போயிட்டேன், அதை நீங்கள் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணிங்கன்னா தர்மடி உணவு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பெட்டர் இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலான ஒரு டேட்டா பேக்டு ஒரு இது இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ பெட்டர் ஹாவ் சம் டேட்டா, கோ இன்டு யுவர் சார்ட்ஸ், பேக் டெஸ்ட் அண்ட் தென் கலெக்ட் டேட்டா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கைஸ். ஸோ யா, so there is your data, there is your charts, and வேற என்ன சொல்ல நினச்சேன், வேற ஏதோ பண்ணேன். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை கைஸ். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ வேணுன்றது கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் என்னால் அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி, ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. மீண்டும் உங்களை நாளைக்கு வீக்லி அவுட்லுக்கில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.